ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்தில், இந்த புதிய வாரத்தினுடைய துவக்க நாளான இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. அப்போ கர்த்தர் இதை வைத்து நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, இங்கே பூலோகத்தில் நாம் ஒருமனப்பட்டு 2 பேர் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் இடத்துல எனக்கு தாங்க ஏசப்பா, எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை பரலோகத்தின் தேவனாகிய நம்முடைய பரம தகப்பன் கேட்டு பரலோகத்திலிருந்து நமக்கு செய்வேன் என்று அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வாக்குறுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, மெய்யாகவே நாம் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். நாம 2 பேராவது 3 பேராவது நாம ஒருமனப்பட்டு ஒரு மனதாய், எனக்கு இது கண்டிப்பா வேணும், எங்களுக்கு இது கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு நீங்க இதை தருவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவீங்க, எங்களுக்கு ஒரு மேன்மையை தருவீங்க, எங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவீங்க, எங்களுடைய பண பிரச்சனைகளை மாற்றுவீங்க, எங்க வீட்டுல பொருளாதாரத்தை மாற்றுவீங்க, எங்களுடைய வீட்டுல சமாதானத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல கேட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பரலோக தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்குரைக்கிறார். எனவே நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார், அதற்கு பதில் அளிப்பேன் என்றும் வாக்குரைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்குவோம். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.